सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। अयं मानस्य इत्यादिना मौनमाहात्म्यं प्रदर्शितं कृत्वा प्राहराष्ट्रः பார்த்த அத்தியாயத்தில் அயம் மானஸ்ய விஷயः असौ மௌனஸ்ய மானம் மௌனம் அப்படின்னு ரெண்டாவது இருக்கு. மானத்துடைய விஷயம் இது, மௌனத்துடைய விஷயம் இது அப்படின்னு பிரித்து பேசணும். மானம் நமக்கு வேண்டியதில்லை, மௌனம் தான் போகணும் பிரம்ம வீட்டுக்கு இல்லையா? அப்படின்னா அந்த மௌனம்ங்கிறது என்ன? ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டதாக ஆச்சு. திருத்தராஷ்டிரன் கேட்கிறார், அந்த மௌனத்துடைய விஷயம் என்ன? அதை பற்றி ஒரு சந்தேகம் ஏற்படுறது, ஒரு கேள்வியை எழுப்புறார். மானஸ்ய அயம் மானஸ்ய இத்தியாதினா மௌன மாஹாத்மியம் பிரதர்ஷிதம் கிருத்வா, இப்பேற்பட்ட விஷயமாக அவ்வளவு சக்தியாக அப்படின்னு கேட்டு பிராக திருதராஷ்டிரன் கேட்கிறார். திருதராஷ்டிர உவாச தத்தைஷ மௌனः கதரன்ய மௌனம் தத்ரூர் வித்வன் இக மௌனபாவம் மௌனேன வித்வான் உபயாதி மௌனம் கதம் முனே மௌனம் விஹாஜரதி. மௌனங்கிறது என்ன? மௌனத்தை எப்படி அடையிறது? மௌனம் மௌனத்திலே வருது. அர்த்தம் சொல்லலாம். வெறும் மௌனம் சொன்னா நமக்கு கேள்வியே ஏதோ புதிர் போட்ட மாதிரி. தப்பீஷ மௌனா புள்ளிங்கத்துல பிரயோகம் பண்றேன். மௌனஹான் அதாவது மௌனம் வரும். இது மௌனா. மௌனஹானா என்ன? கஸ்ய ஈதிஷஸ்ய ஏஷः பூர்வோக்தः பாதாதி உபரதி லட்சணः மௌனः பவதி. யாருக்கு இந்த மௌனம் வரும் ஏற்படும்? மௌனங்கிறது என்னன்னா வாதாதீனாம் உபரதி. வாக்கு மாத்திரம் இல்லை, வாக்கு மனசு எல்லாமே தன் வேலையிலிருந்து கழண்டுகிறது, நிறுத்திக்கிறது இருக்கு. வேலையை நிறுத்திக்கிறது தான் நிஜமான மௌனம். அந்த மௌனம் யாருக்கு ஏற்படும்? எப்படி உள்ளவனுக்கு மௌனம் சித்தி? பிரயத்தனமே இல்லாமல் சித்திக்கிறது. கதரன்னு வேதையோகோ சம்பாஷண ஆத்மஸ்வரூபயோகோ மௌனம் பிரபூஷி அசம்பாஷண ஆத்மஸ்வரூபயோ. மௌனம் மௌனம் சொல்றாங்க. லோகத்துல ஒண்ணு சொல்றான், பேசாம இருந்துட்டு அது மௌனம்னு சொல்றான். நீங்க சொல்ற மௌனம் ஆத்மஸ்வரூபம்னு சொன்ன மாதிரி இருக்குது. பேசாம இருக்கிறது மௌனமா இல்ல ஆத்மஸ்வரூபம் மௌனமா? இந்த ரெண்டுல நிஜமாக நீங்க நினைக்கிற மௌனம் எது? கதரன்னு மௌனம், ஏதையோகோ அசம்பாஷண ஆத்மஸ்வரூபயோகோ மௌனம், கதர எது பிரத்ரூபி. இது எனக்கு தியானியே எனக்கு இதை தெரியுது. இக மௌனபாவம் மௌனஸ்ய ஸ்வபாவம் மௌனேன சிருஷ்டிபாவேன வித்வான் உபயாதி மௌனம் பிரம்மா. இங்கே பாருங்க, இந்த ஆத்மஸ்வரூபத்தை அடையிறது எதனால் அடையலாம்னு சொன்னா ஆத்மாவால ஆத்மஸ்வரூபத்தை அடையலாம். அதாவது இன்னொரு சாதனத்தால அடையலாம். வேற ஏதோ ஒரு சாதனத்தை வச்சுட்டு இதை பிடிச்சிடலாம்னு சொன்னா பிடிக்க முடியாது. ஆத்மனா ஆத்மானம் வேத அப்ப ஆத்மத்தை அறிவோம். அந்த மாதிரி மௌனத்தினாலேயே மௌனத்தை அடையணும். மௌனபாவம் அதான் மௌனங்கிற அந்த ஸ்வபாவத்தை இவன் அடையணும். எதனால அடையிறது? மௌனம் தூஷ்டின் பாவேன வித்வான் உபயாதி மௌனம் பிரம்மா. இந்த மௌனத்தை அபியாசம் பண்ணி அவன் மௌனங்கிற பிரம்மஸ்வரூபத்தையே அடைகிறான்ங்கிறது தெரியுது. அப்போ இந்த மௌனத்தினாலேயே அடைந்துடுவானா இல்ல வேற ஏதாவது சாதனமும் தேவைப்படும்? ஆகோஸ்து அந்நிய மௌனேன வித்வான் உபயாதி உத அந்நிய. மௌனத்தினாலேயே அவன் பிரம்மஸ்வரூபத்தை அடைந்துட முடியும், வேற எதுவுமே தேவையில்லை. அப்படியா? இல்லை வேற ஏதாவது சேரணும் அப்படின்னு கரம் முனே மௌன விசாரணை மேற்கொண்டு அந்த சாதனமான மௌனத்தை
எப்படி கடைபிடிக்கிறது, வித்வான்கள் அதை எப்படி தான் ஆச்சரணத்துல காண்பிக்கிறார்கள், இத்தனை பிரச்சனைகள் இந்த திருத்தராஷ்டிரன் ஒன்று. ஏவம் பிருஷ்டா மனசுஜாத இதுபடி சொல்ற யதோ ந வேதா மனசா பரையம் அனுப்பிரவிஷ்யந்தி ததோச மௌனம் யத்ரோக்ஷிதோ வேதசப்தஸ்ததாயம் தன்மயத்வேன விபாதி ராஜம். யதா ந வேதாக மனசா பர வேதம் அனுப்பிரவிஷம். பிரம்மன் தான் மௌனமா. ஏன் அதை மௌனம்னு சொல்றதுன்னா சப்தம் வேதங்கிறது சப்தம் இருக்கு. வேத சப்தங்கள் இந்த பிரம்மத்துக்கிட்ட நெருங்கிறது இல்லை, பிரம்மத்துல பிரவேசிக்கிறதே இல்லை. சப்தம் மாத்திரம் இல்லை, மனசு கூட பிரவேசிக்கிறது. அதாவது சப்தங்கள்ல உயர்ந்த சப்தம் வேத சப்தம், வேதங்கள். வேதம் கூட இந்த மௌனத்துக்கு கிட்ட நெருங்க முடியலை, மனசுனால ஏற்றுக்க முடியலை. அதனாலதான் அதை மௌனம் வாக்குக்கு அகோச்சரமாக இருக்கு. அதைத்தான் நான் மௌனம்னு சொன்னேன். நான் சொன்ன மௌனம் வெறும் வாய் முடிக்கிறது இல்லை, அது பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறத காண்பிக்கிறேன். யஸ்மாது எந்த காரணத்தினாலே வேதாக மனசா சக ஏனம் பரமாத்மானம் ந அனுப்பிரவிஷ்யந்தி. மனசையும் கூட போட்டு வருது வேதம். ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த பிரம்மத்தை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு. ஆனா முடியல, பிரவேசிக்கவே முடியல. மனசும் அந்த கிட்ட போயிட்டு போக முடியாம அப்பிராப்திய மனசா சக நிவர்த்தந்து வாசோ நிவர்த்தம். வேதாக மனசா சக ஏனம் பரமாத்மானம் ந அனுப்பிரவிஷ்யந்தி ததோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசா சக. அந்த குதிகளை சொல்லி காண்பிக்கிறதுக்காக வாக்கு வந்து வேற வாக்கு மனத்தோட சேர்ந்து பிரயத்தனம் பண்ணி பார்த்து சொல்ல முடியாம திரும்பி போயிடுச்சு. சொல்ல முடியாம திரும்பி போச்சுன்னு சொன்னா அதுதான் சரியாகணும். அதனால முக்கியார்த்தம் இல்லாம காண்பித்து விட்டு போயிடுச்சு. விமர்சத்துல நிறைய வருது. இந்த ஆச்சாரியத்தை கூட இதை பார்க்கணும். சில இடத்துல இதுலயே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு திருத்தபாலான்னு ஒருத்தர் அஜாதத்தை கொடுக்குற ஒரு ராஜா கிட்ட பிரம்மத்தை அவன் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி போனார். சொல்லிக் கொடுன்னு சொல்லும் போது என்னெல்லாமோ நிறைய பிரம்மங்களை சொல்லிக் கொடுத்தார். ஆனா இதெல்லாம் போராத, இந்த பிரம்மம் இல்லையே பிரம்மம் இல்லையேன்னு அவர் ராஜா நிராகரித்தார். அவரை கடைசியில ஒண்ணுமே சொல்றது இவர்கிட்ட இல்லை. அப்ப என்ன ஆச்சு, இவ்வளவுதான் தெரிஞ்சது உனக்கு பிரம்மம், வராமா எனக்கு தெரிஞ்ச பிரம்மம் இவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னா இது போராத நைதாவதா வீக்கம் பவதி, இது பிரம்மம் தெரிஞ்சது இது போராத. அப்பதான் அவன் நமஸ்காரம் பண்ண சித்தனா வர நீ சொல்லி விடு. அப்ப அந்த ராஜா என்ன சொல்ற, நீங்க பேரு நீங்க சித்தனா வர வேண்டாம், ஆனா அவனுக்கு தெரியும்படியா பண்ண. நான் உனக்கு உபதேசிக்க மாட்டேன், ஆனா நீ புரிஞ்சுக்கும்படியா பண்ண. அப்படிதான் மனிதர் தேவத்வா ஜபயிஷ்டியாக உனக்கு விஞ்ஞாபித்து கிடைங்க அந்த பிரம்மத்தை உனக்கு தெரியும்படியாக நாம் பண்ண, நான் உனக்கு உபதேசம் பண்ணி எழுதுவது அப்படின்னு அங்க சொல்றேன். 2 3 இடத்துல இந்த மாதிரி வரும். அப்ப இதுல என்ன ஆச்சுன்னா ஒண்ணு தெரியுது, இந்த வேதங்கள் கூட அந்த சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை நேர உபதேசிக்க முடியல. ஆனா வேதம் படித்தா அதை கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு இது உபயோகப்படுறது, அது தெரியும்படியா பண்ணிடுறது. ஆனா நேரடியாக உபதேசம் பண்ணுது. நேற்று என்ன ஒரு உபாதம் சொல்லி கடைசியில் அதை கொண்டு போய் விட்டு விடுறது. இந்த பிரம்மத்திட்ட கொண்டு போய் விட்டு நம்மளால அதை அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு ஒரு வழியை பண்ணி கொடுக்கறதே தவிர பிரம்மா இதுதான் சொல்லி கையில் கொண்டு கொடுக்குறது. அதனால ஏதோ வாசோ நிவர்த்தந்து அப்படி இருந்தாலும் கூட அது உபயோகப்படுறது. அது ஒரு பிரமாணமாக இருக்கு. நிவர்த்தகத்துவா இப்படி இருக்கிறதுனால ததா பத்மாதேவ காரணா ததேவ வாசாம் அகோச்சர பரமாத்மா மௌனம். நீ மௌனமும் எதை சொல்றேன்னு இதை கேட்டு நான் இதை பற்றி சொல்றேன். இப்பேற்பட்ட வாக்கு வேத வாக்கானது எந்த பரமாத்மாவை நிரூபிக்க முடியாமல் திரும்பி கொள்கிறோ அந்த பரமாத்மா வாக்குக்கு அகோச்சரமாக இருக்கிற காரணத்தினாலே மௌனம்னு நான் சொல்லிட்டேன். அதை சொல்ல முடியாது, அதனால மௌனம். திருலட்சணத்தருகி பரமாத்மா மௌனம் தான். அந்த பரமாத்மா யாரு, நினைக்கிற பரமாத்மாவை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால்
ஒருத்தர் மாசத்துல இருக்கிறது இன்னொருத்தர் நாள் புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுக்கிறது அடையாளம் காமிச்சு, அடையாளம் காமிக்கிறதா இருந்தா சோபாதிக்கமாத்தான் காமிச்சு. சாட்சான பிரம்மத்துக்கிட்டேயே போய் அவர் கேட்டார், எதிர்வழி வாரும் வருடம் கிட்ட 36 பிரம்மத்துக்கு குரு. அவர் என்ன பண்ணார், பிரம்மத்தை நேரடியா தெளிவுகளை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லட்சணத்தை கொடுத்து இதை வச்சுதான் நீ ஏன் பார்த்துக்கோ, லட்சணத்தை தெரிவிக்கிறது, இந்த லட்சணம் எங்க இருக்கு இருக்குன்னு பார்த்து நீயாவே கண்டுபிடிச்சு. இவர் அந்த லட்சணத்தை வச்சுட்டு தெரிஞ்சு பார்க்கும்போது முதல்ல எங்கெல்லாமோ போச்சு. அன்னம் பிரம்மேஜானாது, பிராணம் பிரம்மேஜானாது போயிடுச்சு. அங்கெல்லாம் போய் அதெல்லாம் சரிபட்டு வர நேரம் உடனே கடைசியில போய் கேட்டுட்டார் ஆனந்தம் பிரம்மேஜா. இது வந்து இல்லையா, அது ஒரு லட்சணத்தை சொல்லி கொடுத்து நீதான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சு சொல்லுவான். அந்த அடையாளத்தை வச்சுட்டு அதை குறித்து புத்திசாலியா இருக்கிறவன் அந்த உபதேசத்தை விரைச்சு புரியணும்னு சொல்லுது. அதே மாதிரி எதையும் இலக்கணத்தை பரமாத்மா, அந்த பரமாத்மாவுக்கு ஒரு லட்சணத்தை சொல்லி நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்ற, எத்தோச்சிதோ வேதசப்தா, எத்திர உச்சிதா வேதசப்தா, எத்தின் அர்த்தே நிமித்தபூதே சமுச்சிதோ வேதசப்தா. அதாவது அந்த பரமாத்மாவை நிமித்தமாக கொண்டது இந்த வேதம். வேதமே அந்த பரமாத்மாவிடத்திலிருந்துதான் உண்டாயிருக்கு. இதுதான் சாஸ்திர யோனித்வா அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை சொல்றோம். அது முதல் வர்ணகம். சாஸ்திரங்கிறது வேதம், இந்த வேதத்துக்கு காரணமாக இருக்கிறது அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் அந்த அர்த்தத்திலே சொல்ற. இந்த பரமாத்மாவை சொல்ல முடியாம தெரியுதுன்னு சொன்னீங்க, அந்த பரமாத்மாவுக்கு தெரிஞ்சுதான் வேதமே வந்து எதோசிதோ வேத சப்தா சாஸ்திராதி காரணம் பிரம்மா இத்தியர்த்தா. லட்சணமாச்சு ஆகவா அந்த எதோசிதா வேத சப்தாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம். இதுவும் சாஸ்திரயோகத்வா அப்படிங்கிற அதிகரணத்துடைய 2வது ஒரு நகரத்தில் சொன்னது. சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டது. எத்தின் சம்வேதனாக்கு உச்சிதா வாசகத்வேன பிரயுக்தா வேதசப்தா இத்தியர்த்தா. அதாவது எந்த ஒரு பரமாத்மாவை தெரிவிக்கிறதுக்காக வேதங்கிற சப்தம் இருக்கின்றதோ அது வேதம் தான் அந்த பரமாத்மாவை தெரிவிக்கிறதுக்கு காத்துருக்கு. வேற ஒன்றும் பரமாத்மாவை தெரிவிக்கிறதுக்காக. அப்ப எனக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம் அப்படிங்கிற அர்த்தத்துல சாஸ்திர யோகத்துவாக வருது இல்லையா, அந்த அர்த்தத்துல இது வியாக்கியானம் பண்ணினார். வேதசப்த பிரதிபாத்தியா சம்யுக்த ரூபா அயம் பரமாத்மா. வேதங்கிற சப்தத்தினாலே, சப்த பிரமாணத்தினாலே ஞானஸ்வரூபமான இந்த பரமாத்மா நிரூபிக்கப்படுகிறார். இது வாசாம் அகோச்சர பரமாத்மா அவகமீது சம்யுக்த பரமாத்மா. அப்போ அவங்க கேட்கிறான், மனசுல கேள்வி. இப்பதான் சொன்னேன், அந்த வேதவாக்கால அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை தெரிவிக்க முடியல, போயிட்டு கேள்வி கண்டுபிடிச்சு. அப்புறம் சொல்றது வேதஸ்வரூபம் தான் அதை தெரிவிக்கிறது, அதனால தெரிவிக்க முடியல, உங்களுக்கா தெரியாது. வேத சப்தம் தெரிவிக்கிறதுங்கிறது தெரிவிக்க முடியலைங்கிறது கடைசியில நிர்ணயமா சொல்றது ஞானஸ்வரூபம் தான் பரமாத்மா. எப்படி தெரியுது ஞானஸ்வரூபம் தான் பரமாத்மான்னு? வேதம் தெரிவி கொடுக்கல, சொல்லிக் கொடுக்க முடியாம தெரிஞ்சு கொடுக்கும், தானாவும் தெரியாது. அப்படி இருக்கிறது எப்படி தெரியுது? சகமித்த தவறுங்கிறது சம்யுக்த ரூபா பரமாத்மா இது அது சொல்றாரா, தன்மயத்தேன விபாதிராஜன் பிரகாசமா தானா தெரிகிறது. அதை தெரிவிக்கிறது எப்படிங்கிற கேள்வியே பிரமாணமே வேண்டியது. அதாவது ஞானஸ்வரூபம் தான் எப்படி தெரியுது, எந்த பிரமாணத்தால நீ தெரியுதுன்னு நீ கேள்வி கேட்கிற. பிரமாணத்தால தெரியுதுலே, அது பிரமாணமே வேண்டாம், அது சொப்பிரகாசம் தானா தெரிகிறது. விபாதி தன்மயத்தேன விபாதிராஜன் கணக்குமாறு சொல்ற. அந்த ஸ்வரூபம் ஞானஸ்வரூபமாக தானா பிரகாசிக்கிறது. அது எப்படிங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம். பரமாத்மா தன்மயத்திலேன அது சின்மயமா இருக்கு, ஜோதிர்மயமாக இருக்கு. அதான் சொப்பிரகாசம் தானா பிரகாசிக்கிறது. அஸ்மாகம் முகாதிராகம் தானா தெரிகிறது. எப்படி தெரியுதுங்கிறதுதான் பேச முடியாது. ஏவமேவ அஸ்மாகம் அனுபவா, இது அனுபவம் தானா அது பிரகாசிக்கிறது, அனுபவ சித்தமாக இருக்கு. நாத்திர அவிஸ்வாச கர்த்தவியம். அப்பேற்பட்ட அந்த பரமாத்ம ஸ்வரூபம்
ஞானஸ்வரூபம் இதை சொல்றாரு, அதை எப்படி நம்புறது அப்படின்னு நம்பின்னு சொன்னா கிடைக்காம முடியும். அதனால இந்த விஷயத்துல அவிஸ்வாசம், அதாவது விசுவாசம் இல்லை அப்படிங்கிற அவிஸ்வாசம், அவிஸ்வாசத்துக்கு இடம் இல்லை, சந்தேகத்துக்கு இடம் இல்லை. இது ஒரு அர்த்தம். தன்மயற்ற இடங்களுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்ற பகவான் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணாதிக்கு ஜோதிர்மயத்துவ பிரதிஷ்டத்தை. அந்த பரமாத்மாவுடைய சுத்தமான ஸ்வரூபம், நிர்குணமான ஸ்வரூபம் இருக்கு, இது தானா சகுணமான ஸ்வரூபம்னு சொன்னா அது ஸ்ருதியாலதான். என்ன குணம் இருக்கு, எப்படி இருக்குங்கிறது தானா தெரியாது, யாராவது சொல்லிக் கொடுத்தாதான். ஆனால் நிர்குணஸ்வரூபம் இருக்கு, சொரூபம் மாத்திரம், அதை ஒண்ணுமே ஒரு குணத்தையும் ஏற்காமல் சொல்லக்கூடிய சுரூபம் இருக்கு. அதுக்கு ஒண்ணும் வேண்டியதில்லை, பிரமாணமே வேண்டியது, தானா. அதனால ஜோதிர்மயத்துவங்கிறது சொப்பிரகாசத்துவன்னு அர்த்தம் பண்ணிட்டால் சுத்தமான தியானஸ்வரூபம் தானா பிரகாசிக்கிறது. யாருக்கு தியானம் பிரகாசிக்கிறது? தியானங்கிறது எல்லாருக்கும் பிரகாசிக்கிறது, அது பிரகாசிக்காத ஒரு நிலையே இல்லை. அதான் சொப்பிரகாசம். சகுணமாக தெரியணும்னு சொன்னா அதுதான் வேதம் இருக்குது. வேதத்தினால குணத்தோட சேர்த்து ஆனந்தமா அந்த குணஸ்வரூபத்தை சொல்லி, அப்புறம் குணத்தை சேர்த்து குணத்தெல்லாம் நேற்றுன்னு அபவாதம் பண்ணி ஸ்வரூபத்தை காமிச்சு வழிபட்டு இது சௌக்கியமா இருக்கு. பகவான் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணாதிக்கு ஜோதிர்மயத்துவ பிரதிஷ்டத்தை. ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசம் புராணம் இதெல்லாம் அந்த பிரம்மஸ்வரூபத்தை ஜோதிர்மயமாக நிரூபிக்கிறது. ததாக ஸ்ருதி தம் தத்தேவாக இருக்கு. தத்தேவா ஜோதிஷாமி ஜோதி தமிழ் தமிழ் இருக்க வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம். வேதாந்தத்தை பொறுத்தவரை தத்தேவா ஜோதிஷாமி ஜோதி, ஜோதிஷங்களான ஜோதியாக இந்த பிரம்மஸ்வரூபத்தை தேவதைகள் உபாசிக்கிறார்கள். அவர் தெரிஞ்சு உபாசிக்கிறார். ஒண்ணு அந்த சரீரே ஜோதிர்மயோகி துஷ்டா என் பஷ்யந்தி யதயா க்ஷீணதோஷா. அந்த சரீரத்துக்கு உள்ள பிரம்மத்தை எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா சரீரத்துக்கு அந்த சரீரே அதை எப்படி பார்க்கிற? ஜோதிர்மயா பிரகாசஸ்வரூபமாக பார்க்கிறார்கள். யாரு பார்ப்பான்னு கேட்டா யதயா க்ஷீணதோஷாக பற்றி எங்க பிரயத்தனம் யதயகானவர வரும் சன்னியாசத்துல யதனசீலா அந்த பிரம்மஸ்வரூபத்தை பார்க்கணும் வேண்டியும் வேண்டாம்னு சொல்லி நினைச்சிட்டு பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காளே அவதான் எதிர்ப்பு. ஏற்பட்ட பிரயத்தனம் உள்ளவர்கள் அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுடுவா. இது க்ஷீண தோஷா. இந்த பிரயத்தனால தோஷங்கள்லாம் க்ஷயமாய் சுத்தமா இருக்கும்போது அவளால சரீரத்துக்குள்ளேயே அந்த பிரம்மஸ்வரூபத்தை பார்க்கணும். அங்கே ஜோதிர்மயாங்கிற சப்தம் இருக்கு. ததாச்ச பகவான் ஜோதிஷாமபி தத் ஜோதி தமச பரமுச்சேன்னு ஜோதிஷாமி ஜோதிஷின்னு சொல்லி கீதையிலும் ஆத்மாவை பரமாத்மாவை சொல்லப்படுது. ஆகையால ஜோதிர்மயம் அப்படின்னு ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசம் புராணம் எல்லாத்திலையும் அந்த பரமாத்மா சொல்லப்படுத்தார். இதானே வேத ஸ்வபாவ பரிஜானாய ஒரு கேள்விக்கு பதில் வந்தாச்சு. மௌனம்னு அவர் உபதேசம் பண்ணினது பரமாத்மா ஸ்வரூபத்தை தான். வாழ மூடுறதுங்கிறது அதை தெரிவித்தாச்சுன்னா தானாவே இந்த மௌனம். அதனால அவர் அதைத்தான் நினைச்சிருக்கேன். ஆனா இதன் மத்தியில திருதராஷ்டிரனுக்கு வேதத்தினுடைய ஸ்வரூபம் எவ்வளவு தூரம் நமக்கு உபயோகப்படும் இந்த விஷயத்துக்கு, இந்த விஷயத்துக்கோ இந்த விஷயத்துக்கோ அதனுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவணம் வந்துருக்கும். வேத ஸ்வபாவ பரிஜானாய அதுக்காக ஒரு கேள்வி சொல்றார். திருதராஷ்டிரவாக்க ரிதோ யஜோம்ஷி அதீதே யஹ காமவேதஞ்ச ஜோதிஜா பாபானி குருவன் பாபேன லிப்யதே நக லிப்யதே. மனசுல சந்தேகம் வந்தது, கேள்வி கேட்கிறேன். ரிக்வேதத்தை அத்தியனம் பண்றான், எதிர்வேதாத்தியனம் என்ன பண்ணிருக்கான், காமவேதாத்தியனம் பண்ணிருக்கான். அப்படின்னா இவ்வளவு வேதாத்தியனம் பண்ணினவன் பாவத்தை பண்ணாம இல்லை பண்றான். பண்ற பாவம் இவனை ஒட்டுமா ஒட்டாதா? இந்த வேதாத்தியனத்துடைய பிரபாவத்தினால ஒட்டாம போகலாமோ இதை ஒட்டிடுமோ சந்தேகமா இருக்கு. பண்ணின பாவம் விடாதுங்கிறது விடாதா? இந்த வேதாத்தியனம் பண்ணாங்க இவனை விட்டுட்டு ஒரு பாதி போதுமா அப்படிங்கிறது திருதராஷ்டிரனுடைய சந்தேகம். ஜஹா பாபான் குருவன் பிரஜாதி வேதம் அப்படின்ட்டு பாபத்தை பண்றது நிறுத்தலை, அது பார்த்து நடக்கிறது.
அதே சமயத்துல ரிஜாதிவேதம் அத்தீதே இதுவும் பண்றான். சக தேன வேதாத்தியன பூயலே நவா பண்ற வேதாத்தியனத்தார அந்த பாவங்கள்லாம் நிவர்த்தியாக சுத்தமாயிடுவனா மாட்டானா ஏதது வஸ்து மதத்தை இந்த கேள்வியை கேட்டார். ஏவம் பிருஷ்டா பிராக பகவான் சொல்றார். நைனம் சாமானி கிருதோவாது ஜயோஷித விதக்ஷண சாயந்தே கர்ம பாபா நகை மிச்சா திரவியம். நான் உங்ககிட்ட பொய் சொல்லல, சொல்றேன் பிரசன்டேஷனாக பொய் கூட சொல்லலாம், அது சொல்லல, ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. பாபான் குருவன் ரிஜாதிவேதம் அன்பு பாபத்தை வந்துட்டா அத்தியனம் வேதாத்தியனம் வந்துட்டான்னு சொன்னா நைனம் பிரதிஷ்டாரினம் ரிஜாதயோ வேதா பாபா கர்மணா பிராயத்து. இவனே அந்த பாபத்திலிருந்து காப்பாற்றாது. மற்ற வேதாத்தியனமானது வந்துட்டு அது சொன்னபடி நடக்கணும். அப்படி நடக்க அவள் மாறுதலா நடந்தது, நான் வாடு வேதாத்தியனம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த வேதம் இவனை காப்பாற்றாது. நான் சொல்றது தப்பு இல்லை, பொய் சொல்றதுக்காக வரல, எனக்கு தான் சொல்றேன். நகை மிச்சா பிரவீணியம், இந்த விஷயம் நான் பொய் சொல்றதா நினைச்சாரு. தேவமேவ இருக்கிறது நாத்திர அவிஸ்வாசம் கர்த்தவியமா விஸ்வசா. வேதங்கிறது ரொம்ப வருஷத்து வேதாத்தியனம் பண்ணினா சகல பாவமும் போகும் இல்லையா? ஆனா அதை இதை காப்பாற்றாது, இவனை பாப்பத்திலிருந்து விட வைக்காது அப்படின்னு பெரிய பரஸ்பர விரோதமாங்க இருக்கு. வேதாத்தியனம் நிச்சயமா அது பாராயணம் பண்ணிட்டான பாபத்தை நிவர்த்தி பண்ணணும் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை மீறி அதை சொன்னதை கேட்காம பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஒரு தடவை 2 தடவை பார்க்கணும். சும்மா அதை எத்தனை தடவை பண்ணிட்டே இருந்தான்னு சொன்னா அதை விட்டு ஓடிவிடும். இதனால வேதத்துடைய நீதி குறைந்துவிடும். சொல்றாரு தீக்குருவந்தி இதுக்கே கட்டா வேதத்துக்கே அந்த பாபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய வெற்றி இல்லாது. சந்தாந்தி பிரதினா தாரயதி மாயாவினம் மாயயா வர்த்தமானம் நீலம் சகுந்தாங்கள் யாதபக்ஷாக சந்தாந்தி தீனம் பிரஜகந்தி அந்தராவே. சந்தாந்தி சந்தாந்தினா வேதங்கள் தீனம் இந்த பாபத்தை விடாம பண்ணிட்டு இருக்கான். அவனை பிரதினா தாரயந்தி பண்ணின பாபத்திலிருந்து இவனை மேல தூக்கி விட்டு பாபகாலங்கள்லாம் இல்லாம இவனை காப்பாற்றுறது இல்லை. பாபம் பண்ணினா அதை அனுபவிக்கிற வேண்டியது யாரு? இவனை ஏன் தெரியுமா காப்பாற்றுறதுக்கு? வெதினம்னா அதர்மம், அதர்மத்திலிருந்து இவனை உழைக்கிறது இல்லை. நாஸ்திகம் பாபகாரியம் அதீத வேதம் அதீத வேதார்த்தம். இங்க பாருங்க இல்லத்தில் சேர்த்திருக்க வேதார்த்தம் பண்ணிட்டான், அதனுடைய அர்த்தமும் நல்லா தெரியும். இப்படிலாம் பண்ணாதே வேலை சொல்றதுங்கிறது தெரியும். ஆனா அதெல்லாம் பண்றதுன்னு வச்சுட்டு இருந்தா அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த வேதம் தெரியாம பண்ணினான்னு சொன்னா பரவாயில்ல விடலாம். எனக்கு தப்பு தெரியல அதான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு தடவை மன்னிக்கலாம். வேதம் பண்ணிட்டா அத்தியானம் பண்ணிட்டா அதனால தெரியாது. ஆனா வேதங்கள் பண்ணாதே தெரிஞ்சுட்டே அதை பண்ணினாங்க அப்ப அது நம்பிக்கை அடையும். அதான் மாயாவினம்னு சொன்னோம். இப்போ வேதாத்தியனம் பண்றான்னு மாயாவினா யார் தெரியுமா? அதுக்கு அர்த்தம் பண்ணட்டும். அரும்ப பதிகம் இதுதான் மாயாவி. மாயாவிக்கு வித்தியை காமிக்கிறவங்க அர்த்தம். இப்போ மாயாவினா உள்ளுக்குள்ள ஒண்ணுக்கு வெளியில ஒண்ணு காமிச்சிருக்குது மாயான்னு பேரு. மாயா குககம் வஞ்சனா இதெல்லாம் பரியாரம் கல்பிக்கிறதுனா உள்ள ஒண்ணு இருக்கு, உண்மையா வேற. அதை மறைச்சு வெளியில 4 பேருக்கு இப்படி மாற்றிருக்காங்க. கர்மத்தினா இவன் பெரிய காரணம் வேதாத்தியனம் பண்றதுனால மற்றவாள் என்ன நினைப்பானா ரொம்ப நல்லவர் அப்படின்னு நினைக்கும்படியாக பண்றது. ஆனா செய்யறது அதுக்கு நேர விபரீதமான காரணம். அப்படி பண்றவனுக்கு தர்ம பதிவு. அதென்னா இந்த கொடி, இந்த கொடி எல்லாருக்கும் தெரியாத மாதிரி உயரமான மேல் இடத்துல கட்டணும். அதை பார்த்து கண்டுபிடிச்சுவாங்க இந்த தேசத்துக்கு அப்படின்னு அவனுடைய மகாத்மியம் தெரியும். அதை போல தர்மத்தை பொதுவாக வைத்திருக்கிறவன் தான் தர்மசாலி
தார்மிகன்னு 4 பேருக்கு தெரியணுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயத்தோட தார்மிகனாக இருக்கணுங்கிறது. அவன் தான் தர்மம் செய்யும். அப்பேற்பட்டவனே அவன் பண்ணின வேதாந்தத்தையும் காப்பாற்றாது மாயா வர்த்தமானம் மிச்சாச்சாரியம் தாரவுக்கு ரசிக்காது. பண்ணிக்கிற வேதாந்தம் என்ன பண்ணணும் அப்படின்னா யதா ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்து அதை போல இவன் விட்டுட்டு அவ்வாறு ஒழிய போகணும். யதா சகுந்தாக பக்ஷினா ஜாதபக்ஷாக வீரம் பாஸ்திரம் பைத்தியம் சின்ன பட்சிகளுக்கு முதல்ல பறக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லாத சமயத்துல அம்மாவா இருக்கிறது ஒரு கூடு கட்டி கூட்டுல வச்சு காப்பாற்றுறது. அதனுடைய வாசஸ்தானம் கூட அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பறக்கிற சாமர்த்தியம் கொண்டு விட்டு வச்சுருந்தோம். கூட விட்டுட்டு கிளம்பியே போதும், இதை தியாகம் பண்ணிட்டு போதும் இல்லையா. எது பரியந்தம் அதுக்கு இன்னும் போகிறது முடியாதோ அது பரியந்தம் இந்த கூட ஆசிரியச்சு சுதந்திரமா போகலாங்கிற ஒரு நிலை வந்தாச்சுன்னா இதை விட்டுட்டு அது பார்த்து பண்ணிருக்கோம். தியாகபக்ஷாக பட்ச மனுஷாச்சுன்னு சொன்னா நீளம் சுவாசையும் பரிசீலனை அப்புறம் திரும்பி கூட பார்க்காரு. அதை போல ஏவும் சந்தாம்சி அந்த காலே மரண காலே ஏனம் சுவாசிரியபூதம் பிரகடந்தி பரிசீலனை. அதை போல கடைசி காலத்துல இவனை அந்த வேதங்கள் விட்டுட்டு போயிடுச்சு. என் கடைசி காலத்துல சொல்றது அது ஒரு காரணம். இந்த அந்த காலத்துல அப்பதான் அவனுக்கு தான் பண்ணின இதெல்லாம் ஞாபகம் ஏன் இதெல்லாம் பண்ணல ஏன் இதெல்லாம் பண்ணினோம் அப்படிங்கிறது லாபம் வருதுன்னு சொல்றது. சுமகம் பாபம் ஆகரவம் சுமகம் பாபம் அகரவம் இது. இப்ப அந்த சமயத்துல வேதாந்தியம் அவனை காப்பாற்றலாம். இது ஒன்றும் பாவங்கள்லாம் பண்ணல, நல்ல காரியங்கள்லாம் படிப்புகள்லாம் நல்ல காரியம் தான் பண்ணிருக்கு, அதனால அவனுக்கு நல்லதுதான் வரும் தீர்மானமா சொல்லணும் நியாயமா. ஆனா இந்த மாயாவிக்கு அப்படி இல்லை, அதை ஏமாத்திட்டு போயிடும். இவன் அதை ஏமாத்தினா அது இவனை விட்டுட்டு போயிடுவான். அந்த சமயத்துல ரொம்ப கஷ்டப்படுவான். இவனை என்ன புருஷார்த்தால இவன் நல்லது அடையிறதுக்கு அது காரணமாக இருக்காது. இவனை தியாகம் பண்ணிட்டு தேவமுக்தியாக இருக்கிறார். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். திருத்தராஷ்டிரனுக்கும் பயம் வரும். தேர்தலே அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னா அப்ப யாருக்கும் காப்பாற்ற முடியும் இல்லையா. திருத்தராஷ்டிரவாதம் நகேஷ் வேதாக வேதவிதம் சாகும் சக்தாக விதக்ஷணம் அப்ப கஸ்மாத் பிரலாபோயம் பிராமணானாம் சனாதனா. இந்த வேதங்கள் வேதவித்தாயிருக்கிற இவனை தியானம் பண்றதுக்கு ரட்சிக்கிறதுக்கு சக்தி இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா அப்ப அப்புறம் இந்த வேதத்தை பத்தி சனாதனமா அனாதிகாரமாக இந்த பிராமணன் எல்லாம் சொல்றாரு அவ்வளவு பவித்திரமானது அப்படின்னு. இதனால இவனை ஒன்றும் பண்ண முடியலன்னு சொன்னான். அப்படியே இவரு பிரலாபத்தானே சொல்றதுக்கு அர்த்தம் இல்லாத போயிடுங்க. பிரலாபோ அனர்த்தப்பட்டா வேதம் படிச்சா அவ்வளவு சக்தி, அது அவ்வளவு எல்லா பாபத்தையும் எரிச்சு இவன் சுத்தமாக்கும் அப்படின்னு எத்தனை நாள் இருக்க அனாதிகாரமா சொல்லி வந்திருக்காரு. இதெல்லாம் அர்த்தம் இல்லாத ஒரு வச்சத்தாக பாக்கியமான போயிடும். கர்மோதய இத்தியாதினா நித்யானாம் காமியானாஞ்ச விதிருதோகாரி பிராப்திஹேதுத்வேன சம்சார அனர்த்தஹேதுத்வஸ்ய தரிசிதத்வாத் பிரதிநிதஸ்ய கர்மணः நரகஹேதுத்வேன அனர்த்தஹேதுத்வஸ்ய தரிசிதத்வாத் ந வேதாः வேதவிதம் திராத்தும் சக்தாஸ்தே. இந்த வேதம் வேதவித்தை காப்பாற்ற முடியாமல் போச்சு, புதிய சக்தி இல்லாததாக போச்சு அப்படின்னு சொன்னா ஏன் இதை பத்தி இவ்வளவு விசேஷமா சொல்லணும் அப்படிங்கிறது கேள்வி. ஏன் வேதவித்தை இந்த வேதத்தால காப்பாற்ற முடியல? இவர் ரெண்டு அர்த்தத்தை இல்லை நினைக்கிறார். இப்ப சொன்னவனை மாத்திரம் வச்சுக்கணும் இல்லை, பாவம் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னா அவனை விட்டுருவோம். அவங்க வேண்டாம், பாவம் பண்ணாதவனும் இருக்கணும். அப்படியோ வேதம் படிச்சுட்டு அது சொன்னபடி நடக்கிறவாலும் உண்டு இல்லையா. அப்படி இருக்கிறவாளுல கூட இந்த வேதம் சரியா காப்பாற்றுறது சுத்தராஷ்டனுடைய அபிப்பிராயம். எப்படி காப்பாற்றுறதுன்னா என்ன, மறுபடியும் இந்த சம்சார அனர்த்தம் வராதபடிக்கு அவனுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டியது வேதத்தினுடைய கடமை. தன்னால் உபாசனம் பண்ணின வேதவித்த வேதமானது என்ன பண்ணியிருக்கணும் நியாயமா, மறுபடியும் ஜென்மத்துக்கு வராதபடினா பண்ணியிருக்கான் இல்லையா. அப்படி பண்ணலையே, அப்ப என்ன இது வேதம் அப்படின்னு கேட்கிறான். ஏன் இந்த வேதத்தை அவனை விட்டு விடுவான். ஆடா இருக்கனை காப்பாடுறதுன்னா அது நியாயம்தான்.
அப்படி இல்லாதவரையும் காப்பாற்ற வேண்டும். அதான் இப்ப திருத்தராஷ்டிரன் எப்படி காப்பாற்ற வேண்டும், ஏன் காப்பாற்றுறது கேளுங்க. அதாவது நித்திய கர்மா பண்ணிட்டு இருக்கான், சாமி கர்மாவும் பண்ணிட்டு இருக்கான். இது ரெண்டுமே இவனுக்கு என்ன பண்றது, நல்ல ஒரு சொர்க்கலோகத்தை கொண்டு போய் விட்டுடுறது. சொர்க்கலோகமோ பிரம்மலோகமோ எங்கேயோ கொண்டு போய் விட்டு அவன் அங்க நல்லா போகணும் அனுபவிக்கும்படியாக பண்ணி, சௌக்கியத்தை அனுபவிக்கும்படியாக பண்ணி, இவனுடைய பண்ணி புண்ணியத்தெல்லாம் கயம் பண்ணி விட்டு திருப்பி அடிச்சு விடுறது. அப்படின்னா பண்றது, அதே பாபகர்மா பண்ணிட்டு இருந்தானா நரகத்துக்கு போக வருது. ஆனா எப்படியா இருந்தாலும் புண்ணியகர்மா பண்ணினாலும் பண்ணின புண்ணியத்தை கய பண்ணி வச்சு விடுறது, பாபகர்மா பண்ணினாலும் அதுக்கு இருந்தாலும் தண்டனை கொடுக்குறது. எப்படியா இருந்தாலும் அனர்த்தத்தை தானே கொடுக்குது. ஒரு வேதம் கூட இவனுக்கு நல்ல வழியை காமிச்சிடுது. ஏன் இந்த வேதத்தை இப்படி வசதியா சொல்றா, அனாதி காலமா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு திருத்தராஷ்டிரனுக்கு ஒரு சந்தேகம். கர்மோதயிக்காக இது மேல சொல்லப்படுறா. நித்தியானாம் கர்மா காமியானாச்ச, நித்திய கர்மாவாகட்டும் காமிய கர்மாவாகட்டும் எல்லாமே அவனுக்கு பலத்தை கொடுக்குறது. பிதிருலோகாது பிராப்தி பிதிருலோகம்னா தேவலோகம் பிரம்மலோகத்தை எடுக்கலாம். அங்கெல்லாம் போகும்படியாக ஆகும். போனாலும் அந்த சம்சாரத்துக்குள்ள சேர்ந்ததுதான். ஆக சம்சார அனர்த்த உன்னுடைய ஆசையை விரும்பி பண்ணி விடுறது. அங்க போய் விசேஷமா அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா மறுபடியும் அங்க போகணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். திரும்பி அதே மாதிரி கர்மா பண்ணலாம். அதனால சம்சார அனர்த்த தேவத்துவத்தை தரிசித்தா பிரதிசித்த கர்மனா நரக ஹேதுத்வேன, அது நேரடியாகவே அனர்த்த ஹேதுவாயிருக்கு. பிரதிசித்த கர்மா பண்ணினாங்க தரிசித்தா வேதாக வேதவிதம் கிராபம் சட்டாசே, வேதவிதில அந்த வேதங்கள் காப்பாற்ற முடியவில்லை. அப்படி இருந்தால் அத கஸ்மாத் ஹேதோஹோ அயம் பிரலாபா சனாதனா நிரந்தரா இத்தா. இது பிரலாபம் மாதிரி இருக்கிற வேதத்தை ரொம்ப உச்சத்தியா சொல்லி அதுதான் காப்பாற்றுறது அப்படின்னு சொல்றாரு. ஏன் வேதம் காப்பாற்றுறதுன்னு ஒரு அனாதி சம்பிரதாயமா வந்துருக்கு, அது ஒரு அர்த்தம் இல்லாத வாக்கியமா போகுது. சம்சார அனர்த்தத்துக்கு வேத அர்த்தேன ததர்த்த விசார தத அனுஷ்டானாலும் நகர்த்தவியானி. அப்ப எங்க போய் முடியாது, சம்சாரத்தை அனுஷ்டத்தை கொடுக்கிற காரணத்தினாலே வேத அர்த்தம் பண்ணக்கூடாது. அது சொன்ன விஷயத்துல நம்ம விஷயத்தை செஞ்சுக்க கூடாது, அது சொன்ன விஷயத்துல அனுஷ்டிக்க கூடாது அப்படின்னு அவரும் அர்த்தத்துக்குன்னா கேட்குவதில்லை. இப்ப பதில் சொல்லணும். பதில் சொல்றா அவேதனும் பிரலாபா வேதார்த்தம். நீ நினைக்கிறபடி அதுவே வேதத்துக்கு அர்த்தமா இருந்தால் அப்போ நிச்சயமா அது பிரலாபமாக இருக்கும். பிரலாபம்னா அர்த்தம் இல்லாத வாக்கியமாக இருக்கும். ஆனா அது அர்த்தம் இல்லையே வேதத்துக்கு. அந்நிய ஸ்வர்காதே பரமபுருஷார்த்தோ மோக்ஷார்த்தா வேதார்த்தா. வேதம் ஒரு மோட்சம்னு ஒண்ணு இருக்கு, பரமபுருஷார்த்தம்னு ஒண்ணு இருக்கு காண்பிக்கிறது. அதை இந்த மாதிரி ரொம்ப முக்கியம் நித்திய புருஷார்த்தம்ங்கிறது அதை சொல்லி கொடுத்துடுறது. சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் இவனை எனக்கு அது வேண்டாம் எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டா உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு அதுக்கு வழி காமிக்கும். அப்ப அதை சொல்றது பொய் சொல்ல முடியுமா? அது ஒரு சமயம் மோட்சம்னா என்னங்கிறத காண்பிக்காம அதை மறைச்சு விட்டுட்டு நிஜமான ஆத்மஸ்வரூபத்தை உபதேசிக்காம அதை எங்கேயோ மாயா மறைச்சு விட்டுட்டு இவனை சம்சாரத்துக்கு அதிலே விழுந்திருக்கிறதுக்கு காரணமானதை மாத்திரம் காண்பிக்கிறதுன்னு வச்சுக்கணும். அப்ப நீங்க வேதத்து மேல தோஷம் சொல்லணும், இது ரொம்ப மோசமானது. ஆனா அப்படி பண்ணல. பிரேயஸ்த மனுஷமேகான்னு சொல்லி பிரேயஸும் உங்ககிட்ட வரும் பிரேயஸும் வரும், இதுல இருந்து எதை தெரிவிக்கணுங்கிறத நீயா தீர்மானம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 வழியை காமிச்சுட்டு அதுல உள்ள குணதோஷங்களையும் காமிக்கிறது. யாரு பிரேயத்துக்கு போவான்னு கேட்டா பிரேயோ மந்தோ யோகக்ஷேமா அப்படின்னு. மந்த புத்திசாலி இல்லை, அவன் தான் யோகக்ஷேமத்துக்கு இதுதான் தேவைன்னு சொல்லி அதை எடுத்துப்பான். ஆனா தீரனாக இருக்கிறவன் பிரேயோ ஹீரோ அபிப்பிரேயசோகி, இந்த பிரேயத்தை தவிர்த்து பிரேயத்தான் மரணம் பண்ணிப்பான் அப்படிங்கிறதையும் என்ன சொல்லிக் கொடுக்குறது. ஏமாத்துறதா இருந்தா அப்படிலாம் சொல்லிக் கொடுப்பான். அதனால மோட்சத்துக்கு அனுப்பிக்குது. ஆனா எனக்கு இது வேண்டாம் இதான் வாங்கன்னு கேட்டா சொல்லி எடுத்துக்கோ. அதிகாரியுடைய மனசனுடைய தாரதமியத்தை பார்த்து அதுக்கு தனித்தா போல உபாயத்தை கற்றுக் கொடுக்கும். இதனால வேதத்து மேல ஒரு சொல்லுங்க. எல்லாமே வேதம் தான், வேதாந்தமும் சேர்த்துதான்.
அப்படி இந்த வேதாந்தமும் இதுவும் சொல்லியிருக்கு, ரெண்டு சொல்லியிருக்கு. கர்மாவும் உபாயமான்னு சொல்லியிருக்கு. இந்த கர்மாவை வேதாந்தத்துக்கு உபாயமாகவும் சொல்லியிருக்கு. சித்த புத்திவா நிஷ்காம கர்மானுஷ்டானமாக பண்ணினால் அப்ப அதே கர்மா இவனுடைய சித்தத்துல சித்தியை ஏற்படுத்தி வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு யோகியனாகவும் ஆக்குறது. படிப்படியா தான் மோட்சத்தை போகலாம். திடீர்னு மோட்சத்தை இருந்தாலும் கொடுக்க முடியாது. தானே வரிசையா கிரமமா அதை சுத்தப்படுத்தி மோட்சத்தை அடையிறதுக்கு யோகியத்தையே சம்பாதிச்சு கொடுக்கும். ஆனா வேலை ரெண்டையும் காமிச்சிருக்கு. அது எப்போ அதை பிரதானமா அனர்த்தம் சொல்லலாம்னா அதை எதிர்த்து மறைச்சு வச்சு ஏமாத்துதுன்னு சொன்னா சொல்றது அதனால இந்த விஷயங்கள்லாம் ரெண்டையும் காமிச்சிருக்கு. ரொம்ப விஷயம் நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தல. இந்த மாதிரி இருக்குங்கிறத காமிச்சிருக்கேன். அவ்வளவுதான் என்னால முடியும். வேறு ஏன்னா அது மாதிரி தோஷம் அவேதம் பிரலாபா எது ஏதோ வேதா இருக்கா நீ சொல்ற மாதிரிதான் அந்த வேதம் சொல்லிக் கொடுக்குதுன்னு சொன்னா நிச்சயமா அதை பிரலாபம் ஒத்துக்கலாம். ஆனா அப்படி இல்லை. அன்னையவர் ஸ்வர்காதேசே பரமபுருஷார்த்தோ மோக்ஷார்த்தோ வேதார்த்தா ஸ்வர்க்கம் சொல்லிட்டு இதை விட இன்னும் பெருசா வேற ஒரு பரமபுருஷார்த்தத்தையும் மோட்சத்தை தெரிவித்து வேதம் இதரத்து கர்மராசேகே உபாசனாயாச்ச தற்பிராப்தி சாதன ஞான சாதன அந்தఃகரண சித்தி சாதனத்துவேன பாரம்பரியேன புருஷார்த்தத்வாதேவ வேத பிரதிபாத்தியம். அப்ப அதை மாத்திரம் சொல்லிட்டு பேசாமல் எடுத்துக்கலாமோ? சரி கர்மாலாம் சொல்லிருக்கு, உபாசனை எல்லாம் சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் அந்த தேவைப்படுது. எப்படி பாரம்பரிய கர்ம ராசேகே ஏகப்பட்ட கர்மா இருந்திருக்கு, உபாசனைகள்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் எப்படி வருது? பிராப்தி சாதன தத்னா மோட்சம். மோட்சத்தை அடையிறதுக்கு எது சாதனம்? பிராப்தி சாதன தியானம். அந்த தியானத்தை அடையிறதுக்கு என்ன வேணும்? அந்த தியான சாதன அந்தःகரண சுத்தி. அந்தःகரணம் சுத்தமா இருக்கணும். அப்பதான் விஷயம் இருக்கு. அந்த சுத்தி வரத்துக்கு என்ன வேணும்? சாதனத்துனா கர்மா உபாசனைகள் எல்லாம் தேவைப்படும். ஆக வேண்டாத ஒன்று சொல்லி கொடுத்துருது. ஆக பாரம்பரிய புருஷார்த்தத்வாதேவ வேத பிரதிபாத்தியம். இது இருக்கு அப்படின்னு கேட்டா இதுக்கு இந்த சமேதம் வேதானுவதனேன பிராமணான தானேன தவதானாத அந்த யஜ்ஞேன தானேனன்னு சொன்னா இதுவே வேற என்ன கர்மா இருக்குது? தியாகம் தானம் இந்த நல்ல கர்மா அசக்கர்மா அத்தனையும் குறித்து இருக்குது. எத்தனை கர்மா விதிச்சிருக்கோ அந்த கர்மா எல்லாமே விதிஷன் வேற பலத்துக்காக பண்ணா சரி அந்த பலத்தோடு நின்று போகும். அந்த பலத்துல ஆசை இல்லாமல் விஸ்வார்ப்பணிச்ச பிரம்மஜானம் வர்க்கம் இதனால என்னுடைய அந்தःகரணம் சுத்தமாகட்டும்ங்கிற ஒரே எண்ணத்துல பண்ணினா அது வரும். சமீப பரமாத்மானம் பரமபுருஷார்த்தம் தரிசியது வேதா. சொன்ன விஷயத்துக்கெல்லாம் வேதத்தை காண்பிக்கிறார். வேத வாக்கியத்தை அனந்தானாமத்தே லோகாக அந்தேன தமசா ஆவృతాः தாம் தே பிரேத்திய அபிகரிசி அவித்வான்சோ அபுசோஜனா. பாருங்க இந்த சுட்டு என்ன சொல்லி கொடுக்கிறது? நல்ல கர்மா எல்லாம் பண்ணி சொர்க்கத்துக்கெல்லாம் போயிட்டு வராரு. அவாளை நீங்க பண்றது எங்கேயோ போயிட்டு இருந்தாலே எங்கேயாவது ஆத்மத்தியானத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு லோகத்துல இருந்துட்டு குருடன் மாதிரி இருந்துட்டு வந்து விடுறா, இருக்க இருந்துட்டு அங்கிருந்து வந்து விடுறா அனுபவிச்சுட்டு அது என்ன ஆகுது? அனந்தா நிஜமான ஆனந்த வார்த்தை இல்லவே இல்லை. ஏதோ விஷயானந்தத்தை அனுபவிச்சுட்டு உண்மையான தன சொரூபானந்தத்தை பார்க்காமலே திரும்பி வந்து விடுறாரு அந்த சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு. அதனால அனந்தானாம தே லோகா இருக்கு அந்தீன தமசா அவருக்கு எது நிஜமான பிரகாசமோ அந்த பிரகாசம் பெரிய அஜானங்கிற இருக்கனால மூடப்பட்டிருக்கு. அதுல போய் வீட்டுல போயிட்டு வந்து விடுறாங்க. பிரகாசத்துக்கு வரவே இல்லை. சொர்க்கலோகத்துக்கு போறோம். தான் தே பிரேத்திய அபிகேஷன் இந்த லோகத்துல விட்டுட்டு இந்த லோகத்துல இருந்து சரீரத்தை விட்டுட்டு கிளம்பி போயிட்டு எங்க போயிட்டு வரானா பேர்பட்ட லோகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து விடுறா. பிரேத்திய அபிகேஷன் அவித்வாம்சா அபுதாஜனா. இதை நீங்கதானே இந்த மாதிரி பண்ணிட்டு சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அங்க ஒன்றும் பிரகாசத்துக்கு வழி இல்லை, ஆத்மஜானத்துக்கு வழி இல்லை, எதுக்கு அங்க போகணும் அப்படின்னு சொல்லி இங்க தானே பண்றது. நிஜமா இவரை போயிட்டு சொர்க்கத்துல தள்ளிட்டு இந்த சம்சாரத்துக்குள்ளவே வருது இருக்கணும் அப்படிங்கிறது வேதத்துக்கு ஒரு அபிப்பிராயமா இருந்தால் அதை போய் இப்படி நீதிக்குமாறு நீதிக்கவே நீதிக்காது. அப்ப வேற என்ன நினைக்கிறது? இதுல போய் இவன் மாட்டில விடக்கூடாது, இதை தாண்டி இவன் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அனுகிரக புத்தியில இதை நீதிக்கு நகை சாஸ்திர விதித்து அகர்த்தவியதாம் ஆசிரியர் அந்த அவித்தியானிச்ச
அந்த வித்யானா உபாசனை, அவித்யானா சாஸ்திரியமான கர்மானுஷ்டானம் ரெண்டும் சேர்த்து பண்ணணும். ஆனா தனித்தனியா பண்ணினா ரெண்டும் நின்றுச்சு. வெறும் அவித்யா வெறும் கர்மானுஷ்டானமா, வெறும் அவித்யான்னு சொன்னா அவன் பார்த்து இருக்குல வந்துருவான். அதையும் விட்டுட்டு வெறும் உபாசனை பண்றேன்னு சொன்னா, கர்மா விட்டு உபாசனை பண்ணா அதை விட பெரிய இருக்கு அங்க போயிடுவான். ஆனா ரெண்டையும் நீங்கிட்டு ரெண்டையும் சேர்த்து பண்ணும். ரெண்டையும் சேர்த்து பண்ணா இன்னும் பெரிய இருக்குன்னா போகலாங்க. இங்க போனாலும் இருக்கு, அதை போனாலும் இருக்கு, ரெண்டையும் சேர்த்து பண்ணா பெரிய ரொம்ப பெரிய இருக்குன்னா போனோம்னா அப்படி கூட்டி கழிச்சு பண்றது இல்லை. அது என்ன சொல்றதுன்னா, ஒவ்வொருக்கும் தனித்தனியாக அனுஷ்டானம் பண்ணினா கிடைக்கக்கூடிய பலம் அல்பம். இப்ப ரெண்டையும் கூட்டினா அது நிறைய பலம். ஆனா அது இருக்கு இல்லை, இருக்கிறது வரிசைக்கு போடுறதுக்கு உபயோகப்படும் அப்படிங்கிறத காண்பிக்கிறது. அதனால அந்த பாட்டுக்காரர் என்ன சொன்னார், எனக்கு சாஸ்திர விதிக்கு அகர்த்தவில்லையா நிதிக்கிறதுல தாற்பயம் இல்லை, இது சேர்த்து பண்ணினா விசேஷம்னு சொல்றதுல தாற்பயம் வெளியே வரலாம். ஆக சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட அந்த கர்மா செய்ய வேண்டாததாக ஆயிடாது, அதுவும் செய்ய வேண்டியதுதான். ஆனா அதனுடைய பலத்தை இப்படி நினைச்சு பண்ண, அந்தந்த பலத்துக்காக பண்ணணும்னா அது ரொம்ப அல்பம் அப்படின்னு சொல்லி நீங்க அதான் சொல்ற. ஸ்வர்காதி லோகானாம் அபுருஷாதிசத்துவம் அனானந்தாத்மகத்துவம் அவித்யாவத் விளையப்பா. சொர்க்கத்துல லோகத்துல போனா அங்க ஒண்ணும் புருஷாசனம் இருக்கா, அது ஒன்றும் ஆனந்தமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஜமான ஆனந்தம் நீங்க இருக்கு பாருங்க. ஆத்மானே விஜானியா அயமஸ்தி புருஷா கஷ்டகாமாய சரீரமனு சந்திவரே. ஆத்மாவை நான் தான்ங்கிறத அவன் புரிஞ்சுட்டானால் பிரத்யட்சமாக அயமஸ்தி இதுதான் நான்கிறது எதுன்னு தெரியாம இருக்கானா. ஆத்மானைக்கே விஜானியா அயமஸ்தி இதுதான் நான்கிறத அவன் புரிஞ்சுட்டானே. ஆனா அவன் அதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டே இருக்கான். நான் நிஜமான நானே புரிஞ்சுக்கிறேன். சரீராதிகள்ல அத்தியாசம் இருக்கு. இந்த வார்த்தை நிஜமான இதுதான் அது புரிந்து கொடுத்தானே. ஆனால் அவனுக்கு எந்த ஆசை வரும்? ஆசையே இருக்காது. கஷ்டகாமாய சரீரம் செஞ்சோட எந்த ஒரு பலத்தை அடையிறதுக்காக சரீரத்தை வருமானம், சரீரத்தையோ மனசையோ போட்டு கஷ்டப்பட்டு அந்த பலத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படுறான் இல்லையா? எந்த பலனும் அவனுக்கு பிடிக்க வேண்டியதாக இருக்காது. அதாவது அவன் செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இருக்காது. அவன் பிரதபுத்தியனாக ஆகிவிடுவான் அப்படிங்கிறது. ஆத்மவிதா கிருதகிருத்தியதாம் தர்சயதி விசைவசந்தோ அத வித்மஹ தத்வயம் நதே ரவேதி மஹதி வினஷ்யதி வே தத்விதுஹு அமிர்தாஸ்தே பவந்தி அசேதரே துக்கமேவாபி. ஆத்மனுக்கு அனாத்மனுக்கு ரெண்டு பேருக்கும் வரக்கூடிய கலத்தை சொல்லும். விசைவசந்தா இந்த ஜென்மாவுடைய அடுத்த ஜென்மாவில் வரும்னு வேண்டாம், இதே ஜென்மாவில் வரும். இதே ஜென்மாவில நான் வயம் வித்மஹா அதை அதனால் உபரிஷத் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த தத்துவத்தை வயம் வித்மஹா தெரிந்து கொண்டோம்னு வச்சிருந்தோம்னா அமிர்தா நமக்கு அமிர்தம் தான். இன்னும் கஷ்டமே இல்லை. இதை தெரிஞ்சுக்காம விட்டுவோம்னு வச்சிருந்தோம். இந்த ஜென்மாவில நமக்கு சௌகரியம் இருக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அவகாசம் இருக்கு. அதே சமயத்துல ஆரோக்கியம் எல்லா விதமான சௌகரியமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது தெரிஞ்சுகளே சொன்னா மகதி நஷ்டி மகதி நஷ்டி தெரியாம ரொம்ப பெரிய நஷ்டத்தை ஏற்றுங்கிறாரா. ஏன்னா இதுவும் அமிர்தா சொல்லிட்டோம். யார் இந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிந்து கொடுத்தார்களோ அவர்கள் மரணம் இல்லாதவர்களாக ஆகிறார். ஆக இதரை தெரிந்துக்காதவர்கள் துக்கமிவாதி என்று மறுபடியும் துக்கத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆத்மவிதா அமிர்தத்துவ பிராப்தி, அனாத்மவிதா ஆத்ம விநாசம் அனர்த்த பிராப்தி. சொன்னது ஆத்மாவை தெரிஞ்சவனுக்கு அமிர்தத்துவம், தெரிஞ்சுக்காதவனுக்கு துக்கம் அப்படின்னு பிரித்து கொடுத்து எதையும் அனுபட்சதி ஆத்மானி தேவ மனிதா ஈசானி பூதபத்திய நவ விருத்ததே இத்தியாதி வார்த்தை தத்ஸ்வரூப ததர்த்த தர்சன தத்பலானி பூயோ பூயோ தர்சயித்வா. இந்த ஆத்மஸ்வரூபத்தை எப்போ அவன் நேரடியாக அகம்னு புரிஞ்சுக்கிறானோ அதுக்கப்புறம் இவன் ந விதுகுப்ததே விகுப்தாம் கிருணான் நகரோதின்னு ஒரு அர்த்தம். வெறுக்கத்தக்க
தக்கதாக எதுவுமே இருக்காதுங்கிறதுனால இவனுக்கு ஒரு வெறுப்பு இருக்காது. இது ஒரு அர்த்தம். தன்னை ரட்சிச்சுக்க பார்க்க மாட்டான்னு இன்னொரு அர்த்தம். ரட்சிக்கணும்னா இங்கேருந்தாவது ஒரு பயம் இருந்தாலும் ரட்சிக்கணும். பயத்துல இருந்தாலும் காப்பாற்றணும். விதியாகவே பயம் பகுதி எல்லாமே நான் தான் ஆத்மஸ்வரூபம் தான் பார்க்கிறவனுக்கு பயத்துக்கு காரணமே இல்லை. நான் இதற்கு குதிரைக்கான அதனால அவன் ரட்சிச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது எப்படியா இருந்தாலும் அந்த ஆத்ம ஞானிக்கு தன்னை காப்பாற்றுகிற ஒரு அவசியமும் இருக்காது. எதையோ ஒண்ணு வெறுக்கிறங்கிற ஒரு பாவமும் ஏற்பட முடியாது. சொல்லி அவனை கிடக்கணும்னு சொல்றோம். ஒரு தடவை இல்லை 1000 தடவை சொல்லியிருக்கு. பூயோ தரிசனிப்பா அந்த சுத்தி எவ்வளவு அனுகிரகம் பண்றது பாருங்கோ. எப்படியாவது இவனை இந்த சம்சார சமுத்திரத்திலேருந்து வெளியில கொண்டு வந்து அங்க கொண்டு போய் சேர்க்க மாட்டோமான அது பிறகு பாடுபட்டு இருக்கு. இங்க சொல்றது அது இப்படி ஏமாத்துறது வரலாம் காப்பாற்றாம போயிடுறது அப்படின்னு சொல்றது இது பிரதாபம் இல்லையா அப்படின்னு கேட்கறது எவ்வளவு தப்பு இல்லையா? கதமேனம் மகராதி ஜீவ ராகாதி இதமாதிருஷ்யமானம் விஷயாபிபூதம் பாபகாரியம் மோக்ஷயித்வா பரமபதே பரமாத்மன் பூர்ணானந்தே ஸ்வராஜ்யே மோக்ஷாட்சே ஸ்தாபயிஷ்யாமி இது மத்வா. இவனை கொண்டு போய் அந்த மோட்சத்தை எப்படி ஸ்தாபனம் பண்றதுன்னு அது கஷ்டப்பட்டு இருக்கு. இவன் எப்படி இருக்கான்? மகராதி ஜீவ ராகாதி இதமாதிருஷ்யமானம். இந்த ராஜதேசம் ஆட்சிகள்லாம் நானா இருப்பான். இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது. சமுத்திரத்துல விழுந்தவனே 4 பக்கத்துலேருந்து முதல்களை கொடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கம் வைக்கிற மாதிரி இந்த ராஜதேசங்கள்லாம் இவனை இங்க இல்லாம விழுந்துருக்கு. விஷய அபிபூதம் இவனே விஷயத்திற்கு கட்டுப்பட்டிருக்கான். அதே சமயத்துல அதுக்காக பாவம் பண்ணிருக்கான். இவன் எப்படியாவது இங்கிருந்து விடுபட வச்சு மோக்ஷயித்வா பரமபதே பரமாத்மனை ஸ்தாபிக்கணும்னு என்னடா பண்றது அது கவலையில இருந்தது. இது மத்வா தத் பிராப்தி சாதன தியான சாதன விதிஷா சாதனத்தினாதியும் இருக்கின்றே. அப்ப அடையணும்னா உனக்கு விதிஷை முதல்ல தெரிந்த ஆசைகளுக்கு விடணும். தெரிஞ்சுதாங்கிற ஆசை வரத்துக்கே நிறைய புண்ணியம் வேண்டியது. அந்த புண்ணியத்துக்காக இப்படி பண்ணி அப்படி பண்ணி நிறைய தெரிவிக்க சமயசம் வேதான பிராமணா விதிஷந்து யஜ்ஞேன தானேன தபசா நாசதேன தஸ்மா ததர்த்தத்வேனைவ யஜ்ஞாதீனாம் புருஷார்த்தம். அதனால வேதம் அபுருஷார்த்தத்தை புருஷார்த்தம்னு சொல்லி உங்களை ஏமாற்றுவது நினைக்கக்கூடாது. அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் இந்த பரம புருஷார்த்தமான மோட்சத்தை அடையிறதுக்கு பரம்பரையா உபயோகப்படக்கூடியதாக